चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले वतन की ओर। 6:69 பெரியதிலும் பெரிய தியாகம் அவகுணங்களின் தியாகம். அனைவரும் எந்த சொரூபத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள்? அன்பின் உருவாக அமர்ந்திருக்கிறீர்களா அல்லது சக்தியின் உருவாக அமர்ந்திருக்கிறீர்களா? இச்சமயம் எந்த உருவில் இருக்கிறீர்கள்? அன்பில் சக்தி இருக்கிறதா? இரண்டும் இணைந்து இருக்க முடியுமா? இரு ரூபங்களும் இருக்கின்றன என்று ஏன் கூற முடியாமல் இருக்கிறீர்கள்? பாப்தாதாவிடம் ஏன் அன்பு இருக்கிறது? சிவ தந்தையின் முக்கியமான குணம் எதுவோ அதில் அவருக்கு சமமாக ஆக வேண்டும் என்பதாலேயே பாப்தாதா மீது அன்புள்ளது. அந்த முக்கியமான குணம் எது? சர்வசக்திவான். அன்பு மட்டும் இருந்தால் அது எப்போது வேண்டுமானாலும் துண்டிக்கப்பட்டு விடலாம். ஆனால் அன்பு மற்றும் சக்தி ஆகிய இரண்டும் எங்கு ஒருங்கிணைந்து இருக்குமோ அங்கு ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு கூட அழிவற்றதாக அமரத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். தன்னுடைய இந்த சந்திப்பை அழிவற்றதாக ஆக்குவதற்காக என்ன சாதனம் தேவைப்படுகிறது? அன்பு மற்றும் சக்தி ஆகிய இரண்டையும் தனக்குள் சமநிலையில் கொண்டு வர வேண்டும். அப்போதே ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு நிகழ்கிறது என்று சொல்லலாம். சந்திப்பு திருவிழாவில் அமர்ந்திருக்கிறீர்கள் எனினும் சிலர் விழாவில் அமர்ந்திருந்த போதிலும் இரண்டினுடைய சந்திப்பை மறந்துவிடுகின்றனர். இன்று விசேஷமாக குமாரிகளுக்காகத்தான் வந்திருக்கிறோம். இன்றைய தினம் குமாரிகளுக்காக என்ன தினமாக அமைந்திருக்கிறது? சந்திப்பு தினம். உங்கள் அனைவருடைய முடிவும் வெளிப்பட்டுவிட்டது. தனது முடிவை தானே அறிய முடிகிறதா? திரிகாலதர்ஷி ஆகிவிட்டீர்களா? இந்த குழுவில் முதல் எண்ணில் எந்த குமாரி வந்திருக்கிறார்? சந்திரிகா. முதல் எண்ணில் வருபவருடைய முக்கியமான கடமை தன்னை போல் பிறரையும் முதல் எண்ணில் வருபவராக ஆக்குவதாகும். குமாரிகள் இப்போது மற்றொரு தேர்வு எழுத வேண்டும். அந்த தேர்வு செய்முறை தேர்வாகும், எழுதும் தேர்வல்ல. இப்போது 1 மாத பயிற்சியின் முடிவில் முதல் எண் கிடைத்துள்ளது. ஆனால் இறுதி முடிவிலும் கூட முதல் எண்ணில் வர முடியும். அதற்காக எந்த ஒரு முக்கியமான விஷயத்தை புத்தியில் வைக்க வேண்டும்? தியாகம் மற்றும் சேவை என்பது இருக்கிறது. ஆனால் மற்றொரு முக்கியமான விஷயம் உள்ளது. அனைத்தையும் விட உயர்ந்த பலி எது மற்றும் அனைத்தையும் விட உயர்ந்த தியாகம் எது? பிறருடைய அவகுணங்களை தியாகிப்பதே உயர்ந்த தியாகமாகும். அனைத்தையும் விட உயர்ந்த சேவை எது? யார் சிரேஷ்டமான சேவாதாரியாக இருப்பார்களோ அவர்கள் முக்கியமாக எந்த சேவை செய்வார்கள்? யார் தீவிர முயற்சியாளராக இருப்பார்களோ அவர்கள் தீவிர முயற்சியின் சான்றாக என்ன காண்பிப்பார்கள்? யார் அவர்கள் முன் வந்தாலும் ஒரு நொடியில் அவர்களை உயிருடன் இருந்து கொண்டே இறந்த நிலையை மறுபிறவி அடையச் செய்வார்கள். ஒரு நொடியில் மர்ஜீவா நிலை அடைவதையே பலியாகுவது என்று சொல்லப்படுகிறது. அரைகுறையாக ஆகக்கூடாது. அதே போன்று பிறர் எதிரில் வந்தவுடனேயே அவர்களை பலி செய்வதே சிரேஷ்டமான சேவையாகும். இப்போதோ நீங்கள் அம்பு எய்கிறீர்கள். அவர்கள் வெளியில் சென்றதும் உயிர் பெற்று விடுகின்றனர். ஆனால் ஒரு வினாடியில் பார்வையினாலேயே திருப்திப்படுத்திவிடும் சமயம் வரவிருக்கிறது. அப்போதே சேவையின் வெற்றி கிடைக்கும் மற்றும் மகிமை வெளிப்படும். இப்போது மர்ஜீவா எடுக்க செய்கிறீர்கள், பலியாக செய்வதில்லை. 2 விஷயங்களின் குறை உள்ளது. அந்த விஷயங்கள் தனக்குள் வந்துவிட்டால் தன்னுடைய நிறத்தை பிறர் மீதும் பூச முடியும். நீங்கள் பலியாகி விட்டீர்களா? அவ்வப்போது தவறு ஏற்பட்டு கொண்டே இருந்தால் அவர்களை முயற்சியாளர் என்று எப்படி சொல்ல முடியும்? இன்று முதல் நான் பலியாகிவிட்டேன், பிறகு பழைய உலகத்தில் உயிர் தெழ மாட்டேன் என்று உறுதிமொழி செய்ய வேண்டும். தைரியமானவர்களுக்கு பிறகு உதவியும் கிடைக்கிறது.
தைரியம் இருக்கும் காரணத்தினாலேயே பாப்தாதாவிற்கு அன்பு ஏற்படுகிறது. இரு விஷயங்களின் குறையை பற்றி கூறிக்கொண்டிருந்தோம். ஒரு முக்கியமான குறை என்னவெனில் ஏகாந்தவாசியாக இருப்பதில் குறை, மற்றும் இரண்டாவது குறை என்னவென்றால் ஒற்றுமையில் குறை. ஏக்தா மற்றும் ஏகாந்தத்திற்கும் இடையில் மிகுந்த வேறுபாடு உள்ளது. ஏகாந்த நிலை என்பது ஸ்தூலத்திலும் உள்ளது, சூட்சுமத்திலும் உள்ளது. இரண்டிலுமே ஏகாந்த நிலையில் இருப்பது அவசியமாக உள்ளது. ஏகாந்தத்தினுடைய ஆனந்தத்தின் அனுபவம் ஆகிவிட்டால் பிறகு வெளிநோக்கு வருவது பிடித்தல்லாமல் போய்விடும். இப்போது வெளிநோக்கு முகத்தில் அனைவருடைய ஆர்வமும் அதிகம் இருக்கிறது. இந்த இரு விஷயங்களின் குறை பெரும்பான்மையானோரிடம் உள்ளது. அவ்வியக்த நிலையை அதிகரிப்பதற்கு இவை மிக அவசியமாக உள்ளன. ஆதலால் ஏகாந்த நிலை இருப்பதற்கு அதிக விருப்பம் கொள்ள வேண்டும். குமாரிகள் இப்போது செய்முறை கல்வியை பயில வேண்டும். இப்போது குமாரிகளுக்கு 3 பரிசுகள் கொடுக்கப் போகிறோம். பரிசளிப்பது என்பது அன்பின் அடையாளமாகும். 3 சம்பந்தங்களில் இருந்து 3 பரிசுகள் அளிக்கின்றார்கள். அவற்றை ஒருபோதும் மறக்கக்கூடாது. பாப்தாதாவின் பரிசை சதா தன்னுடன் வைத்து கொள்ள வேண்டும். பரிசு மறைத்து வைக்கப்படுகிறது அல்லவா? தந்தை என்ற ரூபத்தில் ஒரு பரிசை நினைவில் வைக்க வேண்டும். என்ன படிப்பினை அளிக்கின்றார்? எப்போதும் பாப்தாதா மற்றும் நிமித்தமாகியிருக்கும் சகோதரிகள் மற்றும் தெய்வீக பரிவாரம் ஆகிய அனைவரிடமும் கட்டளைப்படி நடப்பவராகவும் நம்பிக்கைக்கு உரியவராகவும் இருக்க வேண்டும். இதுவே தந்தை என்ற ரூபத்தில் வழங்கக்கூடிய படிப்பினை என்ற பரிசாகும். மேலும் ஆசிரியர் என்ற ரூபத்தில் என்ன படிப்பினை பரிசாக அளிக்கின்றார்? படிப்பு என்பது கிரகிக்கப்படுகிறது அல்லவா? எங்கு சென்றாலும் ஆசிரியர் என்ற ரூபத்தில் ஒன்று ஞானத்தை கிரகித்தல், இரண்டாவது குணத்தை கிரகித்தல் ஆகிய இந்த போதனைகளை எப்பொழுதும் நினைவில் வைத்தல் வேண்டும். மேலும் குரு என்ற ரூபத்தில் எப்போதும் அனைவரும் ஒன்றுபட்டிருக்க வேண்டும். ஒரே ரசனையின் மற்றும் ஒருவருடைய நினைவில் மட்டுமே இருக்க வேண்டும் என்ற போதனை அளிக்கின்றார். விஷ்ணுவிற்கு என்ன அலங்காரம் காண்பிக்கப்பட்டுள்ளதோ அதை இப்போது சக்தி ரூபத்தில் தாரணை செய்ய வேண்டும். இந்த அலங்காரத்தை எப்போதும் தன்னுடைய எதிரில் வைத்துக் கொள்ளுங்கள். தந்தை, ஆசிரியர் மற்றும் குரு ஆகிய 3 சம்பந்தங்களிடமிருந்து படிப்பினையின் பரிசுகள் விசேஷமாக குமாரிகளுக்கு கிடைத்துள்ளது. யாரெல்லாம் இந்த பரிசை தன்னுடன் வைத்துக் கொள்கின்றார்கள் என்று பார்க்கலாம். அவர்கள் கூட சக்தி வாய்ந்த அணுகுண்டுகளை தயாரித்து கொண்டிருக்கின்றனர் அல்லவா? நீங்களும் கூட இப்போது சக்தி மிக்க அணுகுண்டு போட வேண்டும். எறும்பு ஊறுவது போன்று சேவை அதிகம் செய்தாகிவிட்டது. அணுகுண்டு போடுவதால் உடனே சுத்தமாகிவிடுகிறது. இப்போது விசேஷமாக செய்தியை பரப்பும் சேவை செய்ய வேண்டும். இதையே அணுகுண்டு போடுவது என்று சொல்லப்படுகிறது. எந்த அளவு ஒருவர் சக்தி நிறைந்தவராக இருக்கின்றாரோ அந்த அளவு சக்தி வாய்ந்த குண்டை பிறர் மீது வீசுவார்கள். இப்பொழுது அனைத்து வித சேவையும் செய்பவர் ஆக வேண்டும். எவ்வளவுக்கெவ்வளவு ஆவீர்களோ அவ்வளவு சக்தியுக குடும்பத்தினரின் அருகாமையில் வருவீர்கள். நாலாபுறங்களிலும் சுற்றி சேவை செய்து தன்னை வெளிப்படுத்த வேண்டும். அப்போதே பயிற்சியளித்ததன் பலன் கிடைத்ததாக கருத முடியும். செயல்முறை வகுப்பிற்கு பிறகே முடிவை பார்ப்போம். இப்போது 1 மாதத்திற்கு பின்னர் மதுவனம் வரும்போது தனியாக வரக்கூடாது. இப்போது பயிற்சி நிறைவடையவில்லை. செய்முறை பாடம் இன்னும் உள்ளது. தனியாக எவரும் திரும்பி வரக்கூடாது. சிலருக்கு வழிகாட்டியாகி வர வேண்டும். யாத்ரீகர்களை அழைத்து வர வேண்டும். பாப்தாதாவிற்கு இந்த குமாரிகள் மீது மிகுந்த நம்பிக்கை உள்ளது. நம்பிக்கையின் ரத்தினங்களை பாப்தாதா கண்களில் நிறைத்துக் கொள்கிறார்கள். நல்லது. तुम बच्चों को तो सर्विस करनी है जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।